Hi everyone, this video is for information purpose only. எந்த ஒரு ட்ரக்கை எடுத்துக்கிறதா இருந்தாலும் உங்கள் டாக்டரோட கன்சர்ன் இல்லாமல் எடுத்துக்காதீங்க. இது மோஸ்ட்லி ஸ்டூடெண்ட்க்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு சேனலாக இருக்கும். வெல்கம் டு ஃபார்மா தமிழ், ப்ரெசென்டட் பை ஜிபி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ட்ரக் வந்து ஒரு ஆன்டிபயோட்டிக் கேட்டகரியில் வரக்கூடிய ட்ரக் வாங்கோமைசின். இது ஆன்டிபயோட்டிக்ஸ்னால் என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு பவர்ஃபுல்லான மெடிகேஷன். இதை வந்து பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸுக்கு வந்து மோஸ்ட்லி கொடுப்பாங்க. இது வந்து பாக்டீரியா வந்து க்ரோ ஆகிறதையும் அதே சமயத்தில் அதை வந்து கில் பண்ணுறதுக்கும் இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் ஒர்க் ஆகும். இந்த ஆன்டிபயோட்டிக்ஸில் ஒரு ட்ரக் தான் வந்து வான்கோமைசின். இதோட கேட்டகரி பார்த்திங்கன்னா கிளைகோபெப்டைட் அப்படின்னு சொல்லக்கூடிய கேட்டகரி கீழே வருது. தென் அதோட யூஸ், இதை எதுக்கெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மெத்திசிலின் ரெசிஸ்டன்ட் ஸ்டாஃப்லோகோக்கை அவுரேஸ் அப்படிங்கிற ஒரு இருக்குது. என்னென்னா மெத்திசிலின் அப்படிங்கிற ஒரு பெனிசிலின் கேட்டகரி ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் பேஷண்ட். அவங்க வந்து இந்த ட்ரக் மெத்திசிலின் ஒர்க் ஆகாத சமயத்தில் இந்த வான்கோமைசினை வந்து கொடுக்குறாங்க. ஏன்னா அந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வந்து மெத்திசிலின் ட்ரக் எடுத்துமே அவங்களுக்கு சரியாகலை. அதனால் இந்த வான்கோமைசின் கொடுக்குறாங்க. தென் சீரியஸ் கிராம் பாசிட்டிவ் இன்ஃபெக்ஷன்ஸ்க்கெலாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. கிராம் பாசிட்டிவ் இன்ஃபெக்ஷன் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியாஸ் வந்து எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அந்த கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியாஸோட வால்ஸ் பார்த்திங்கன்னா திக்காக இருக்கும். ஸோ அந்த வாலை வந்து நம்ம பிரேக் பண்ணால் தான் அந்த பாக்டீரியா வந்து சாகும். ஸோ அந்த வாலை பிரேக் பண்ணுறதுக்கு இந்த வான்கோமைசின்ங்கிற ட்ரக்கை வந்து கொடுக்குறாங்க. ஸோ அது அந்த பாக்டீரியா ஈஸியாக வந்து கில் ஆகிடும். தென் என்ட்ரோகாக்கஸ் வைரஸும் இந்த லேப் டெஸ்ட்லாம் வந்து நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு கிராம் பாசிட்டிவாக இல்லை என்ட்ரோகாக்கஸ் இன்ஃபெக்ஷனாக இல்லை வேறு என்ன கைண்ட் ஆஃப் பாக்டீரியாஸ் இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்துக்கிறது வந்து நல்லது. அதே மாதிரி என்ட்ரோகாக்கஸ் இன்ஃபெக்ஷன் சொல்லக்கூடிய எதுக்கெல்லாம் எடுத்துக்கலாம் அந்தமாரி பாக்டீரியாஸ் பார்த்திங்கன்னா இன்டெஸ்டைனில் தான் மோஸ்ட்லி வந்து இந்த பாக்டீரியாஸ் ஃபவுண்ட் ஆகும். அதாவது இன்டெஸ்டைன் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க, பெயின்ஃபுல் யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்க, ஃபீவர் இருக்கிறவங்க, அப்புறம் வந்து சில் ஃபார் செப்சிஸ்ங்கிற ஒரு கண்டிஷனுக்கு பாடி சில்னஸ் இருக்கும், அவங்க வந்து இந்த வான்கோமைசின் எடுத்துக்கலாம். அப்புறம் ஃபேட்டிக், கொஞ்சம் மயக்க நிலையில் இருக்கிறவங்க இந்த இன்ஃபெக்ஷனால், அது மாதிரி ஷார்ட்னஸ் ஆஃப் ப்ரீத் இருக்கிறவங்க, எண்டோகார்டிட்டிஸ்ங்கிற கண்டிஷன், இதெல்லாம் வந்து இந்த என்ட்ரோகாக்கஸ் இன்ஃபெக்ஷன் வந்து பாக்டீரியா வந்து காஸ் பண்ணும். ஸோ என்ட்ரோகாக்கஸ் இன்ஃபெக்ஷன் வரவங்க இந்த வான்கோமைசின் எடுத்துக்கலாம். தென் சி டெஃபிலிஸ் கொலிட்டிஸ் அப்படின்னா க்ளோஸ்ட்ரீடியஸ் டெஃபிசிஸ் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா இருக்குது. அந்த பாக்டீரியாஸ்க்கு வந்து மோஸ்ட்லி இந்த வான்கோமைசினை ஓரலாக வந்து எடுத்துப்பாங்க. ஓகே. தென் பெனிசிலின் அலர்ஜிக் பேஷண்ட்ஸ், அது முன்னாடி சொல்லுமே மெத்திசிலின்லாம் வந்து பென்சிலின் கேட்டகரி கீழே தான் வரும். அந்த மாதிரி பென்சிலின் ட்ரக் பாக்டீரியாஸ் வந்து பென்சிலின் பயோட்டிக்ஸ் ஆன்டிபயோட்டிக் வந்து எடுக்கிறவங்க ரெஸ்ட்ரிக்ட் ஆகுறாங்க, அந்த வந்து அவங்களுக்கு ஒர்க் ஆகலை, இன்ஃபெக்ஷன் ரெடியூஸ் ஆகலை அப்படின்னா வந்து வான்கோமைசினை வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க. தென் எண்டோகார்டிட்டிஸ், அப்புறம் ஆஸ்டியோமைலிட்டிஸ் அப்படிங்கிற போன் இன்ஃபெக்ஷன் காஸ்ட் பை பாக்டீரியா இல்லைனா ஃபங்கஸ்னால காஸ் ஆகும். இந்த போனில் இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு அப்படின்னு தெரியும்னா ஃபீவர் இருக்கலாம், இல்லை ஸ்வெல்லனிங் இருக்கலாம், பெயின், ரெட்னஸ், அது மாதிரி ஒரு கண்டிஷன்லாம் வந்துச்சு அப்படின்னா அது வந்து ஆஸ்டியோமைலிட்டிஸ்னு வந்து டாக்டர் வந்து டயக்னோஸ் பண்ணாங்கன்னா அதுக்கும் வான்கோமைசினை வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. தென் ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ், டிஷ்யூ இன்ஃபெக்ஷன் எதனாலனா இந்த மெத்திசிலின் ட்ரக் எடுக்கிறதுனால ஸ்கின்னில் வந்து ரேஷஸ் அதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த ரேஷஸ் மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னா அதுக்கும் வந்து இந்த வான்கோமைசினை ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க. தென் இதோட டோஸ் என்னென்னு பார்த்துக்கலாம். அடல்ட்டுக்கு வந்து ஐவியில் வந்து 15 to 20 mg per kg வந்து 8 to 12 hours கொடுக்குறாங்க. அதே மாதிரி லோடிங் டோஸாக ஒரு கிரிட்டிக்கல் பேஷண்ட்டுக்கு வந்து 25 to 30 mg per kg எடுத்துக்கிறாங்க. அதே வந்து ஓரல் வந்து
க்ளோஸ்ட்ரீடியஸ் டிஃபிசல்ஸ் மட்டும்தான் ஓரல் எடுக்கிறாங்க. பாக்கி எல்லா ஒரு விதமான பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ்க்கும் வந்து ஸ்டாஃபிலோகோக்கஸ், ஸ்ட்ரெப்டோகோக்கஸ் இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம ஐவியில் தான் கொடுக்கணும். ஓரலில் கொடுக்கும்போது 120 mg to 50 mg டிபெண்டிங் ஆன் த சிவியரிட்டிஸ். இது வந்து ஓரலில் வந்து கேப்சூல் ஃபார்ம்ஸில் இருக்கும். டோசேஜ் ஃபார்ம்ஸ் பார்க்கும்போது இன்ஜெக்ஷன்ஸ்லையும் கேப்சூல் ஃபார்ம்லேயும் ரெடி பண்ணியிருப்பாங்க. தென் இதோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த வான்கோமைசின் வந்து என்ன பண்ணுன்னா பாக்டீரியாவோட செல்வாலை வந்து வான்கோமைசின் வந்து அந்த செல்வால் சிந்தசிஸை வந்து பிரேக் பண்ணுது. ஸோ அதனால் ஃபர்தராக அந்த பாக்டீரியாவால் க்ரோ ஆக முடியாமல் அது ரப்ச்சர் ஆகி பாக்டீரியா வந்து அங்கே செத்துருது. தென் அதோட ஃபார்மகோகைனெட்டிக்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஏடிஎம்இ ப்ராசஸில் தான் வந்து ஃபார்மகோகைனெட்டிக் நம்ம நடக்கும். அப்சார்ப்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன், மெட்டபாலிசம் அண்ட் எக்ஸ்க்ரீஷன். இப்போ அப்சார்ப்ஷன் பார்க்கும்போது ஐவியில் எடுக்கும்போது சிஸ்டமிக் யூஸில் எடுத்துக்கிறாங்க. ஓரலில் வந்து அப்சர்வ் ஆகாது, ஏன்னா ஜிஐ ட்ராக்லேயே வந்து அது நின்றும். ஸோ ஆனால் இந்த கிளாஸ்ட்ரீடியஸ் டிஃபிசலிஸ்க்கு மட்டுமே வந்து கேப்சியூல் ஃபார்மில் ஓரலில் கொடுக்கலாம். தென் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்திங்கன்னா இது வைடாக டிஸ்ட்ரிபியூஷன் நடக்கும். எல்லா விதமான எங்கே இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்தாலுமே வந்து அதை வந்து போய் அட்டாக் பண்ணும். அதனால் வைட் டிஸ்ட்ரிபியூஷன் நடக்குது. ஆனால் செரிப்ரல் ஸ்பைனல் ஃப்ளூயிட்னு சொல்லக்கூடிய அந்த மூளை சம்மந்தமான அந்த நரம்பு முதுகு தண்டில் இருக்கக்கூடிய அந்த ஒரு செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட்ஸ் கனெக்ட் ஆகிற இதுக்கு மட்டும் கொஞ்சம் மினிமலான பெனிட்ரேஷன் தான் அந்த ட்ரக் வந்து போய் சேரும். அதையும் பார்த்திங்கன்னா மெனிஞ்சிட்டிஸ்னு சொல்லக்கூடிய மூளை காய்ச்சல் இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு மட்டும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து மெட்டபாலிசம். இது மெட்டபாலிசம் நடக்கிறது இல்லை. எக்ஸ்க்ரீட் டோட்டலாக 90% ஆஃப் வந்து கிட்னியில் அன்சேஞ்சாக எப்படி கொடுத்தோமோ அதே மாதிரி வந்து அதோட ஆக்ஷன் முடித்தோடனே எக்ஸ்க்ரீட் ஆகிடுது. இதோட சைடு எஃபெக்ட்ஸ்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். இது எக்ஸ்க்ரீஷன் பார்த்திங்கன்னா கிட்னியில் 90% நடக்கிறதுனால கிட்னியோட ஃபங்க்ஷன் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். ஸோ அங்கே ரொம்ப ப்ராசஸ் ஆகிறதுனால நெஃப்ரோடாக்சிசிட்டின்னு சொல்லக்கூடிய கிட்னியில் வந்து அந்த டாக்ஸிசிட்டி ட்ரக்கோட டாக்ஸிசிட்டி லெவல் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தென் ஓட்டோடாக்சிசிட்டின்னு வந்து இயருக்கு வந்து போகிற நர்வ்ஸ்லேயும் வந்து இதோட ஆக்ஷன் கொஞ்சம் இருக்கிறதுனால அங்கேயும் வந்து இயர்கிட்ட டாக்ஸிசிட்டி, இயர் இன்ஃபெக்ஷன், இயர் டாக்ஸிசிட்டி ஆகிறதுக்கு இந்த ட்ரக் மூலயமா வாய்ப்பு இருக்குது. தென் ரெட்மேன் சிண்ட்ரோம்னு சொல்லக்கூடிய ஒரு சிம்டம். இது எப்படி பார்த்திங்கன்னா ரெட் ரேஷஸ் மாதிரி வந்து ஒரு ஆகியிருக்கும், அதுவும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ட்ரக் எடுக்கும்போது இந்த உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து டாக்டர்கிட்ட உடனே வந்து நீங்கள் அட்மிட் சொல்லணும். தென் நியூட்ரோஃபீனியா, த்ரோம்போசைட்டோஃபீனியானா உங்களுக்கு தெரியும், பிளேட்லெட் லெவல் வந்து குறையிறது. அடுத்து நியூட்ரோஃபினியாவும் அது வந்து நியூட்ரோஃபில் லெவல்ஸ் வந்து கம்மியாகும். ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது நியூட்ரோஃபில் லெவல் வந்து நார்மலை விட கம்மியாக இருக்கலாம். த்ரோம்போசைட்டோஃபினியானா பிளேட்லெட் லெவல் வந்து கம்மியாக இருக்கலாம். அது ஈஸ்னோஃபில்ங்கிற WBC டைப்பில் ஒன்று வரும். அதுலேயும் பார்த்திங்கன்னா ஈஸ்னோஃபில் கவுண்ட்டும் வந்து கம்மியாக இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம டெஸ்ட் எடுத்து பார்க்கும்பொழுது இந்த ட்ரக் எடுத்து கொஞ்ச நாள் நம்ம டெஸ்ட் எடுத்து பார்த்தா இதெல்லாம் கம்மியாக இருந்துச்சுன்னா அதுதான் வந்து சைடு எஃபெக்ட்ஸ். ஸோ அதனால் நீங்கள் டாக்டர்கிட்ட இந்த சைடு எஃபெக்ட்ஸ்லாம் வந்திருக்கு அப்படி இந்த ட்ரக்கை கண்டினியூ பண்ணலாமா என்ன அப்படிங்கிறத நீங்கள் கேட்டுக்கலாம். இதோட ப்ரிகாஷன்ஸ் என்னென்ன இது முன்னாடியே இதை வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேண்டிட்டரியாக வந்து நம்ம ரீனல் ஃபங்க்ஷனை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா ரீனலில் தான் இது அதிகபட்சமாக எக்ஸ்க்ரீட் ஆகிறதுனால அங்கே நெஃப்ரோடாக்சிசிட்டி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ கிட்னி டெஸ்ட்டை வந்து நம்ம எடுத்து பிளட் டெஸ்ட் மூலயமா எடுத்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். கிட்னியோட ஃபங்க்ஷன்ஸ் எப்படி இருக்குது, டாக்ஸிசிட்டி லெவல் எப்படி இருக்குதுன்னு நம்ம செக் பண்ணணும். அதே மாதிரி ட்ரக்கை வந்து ஐவியில் போடும்பொழுது ரேப்பிடாக இன்ஃப்யூஷன் பண்ணாமல் ஸ்லோ இன்ஃப்யூஷன், மெதுவான அந்த ட்ராப்ஸ் வந்து மெதுவாக இன்ஃப்யூஸ் ஆகிற மாதிரி இருந்தால் இந்த ரெட்மேன் சிண்ட்ரோம் அதெல்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம். ரேஷஸ் அந்த மாதிரிலாம் வராது. அதே மாதிரி நெஃப்ரோடாக்சிசிட்டி இருக்கக்கூடிய ட்ரக்ஸ் கொடுக்க வேண்டாம். நெஃப்ரோடாக்சிசிட்டி எந்த ட்ரக்ஸ்லாம் காஸ் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா பேராசிட்டமால்லாம் வந்து நெஃப்ரோடாக்சிசிட்டி காஸ் பண்ணும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஹையான ஒரு ட்ரக்கு கூட இந்த ட்ரக்கையும் சேர்த்து கொடுத்தீங்கன்னா இன்னும் வந்து கிட்னிக்கான ஒர்க் ஹெவியாகி அங்கே இஷ்யூ ஆகலாம். ஸோ அதனால் இந்த மாதிரி நெஃப்ரோடாக்சிசிட்டி இருக்கிற ட்ரக்ஸையும் அவாய்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி எல்டர் பேஷண்ட்ஸ்க்கு
கொஞ்சம் வயசானவங்களுக்கு வந்து அதிகமான டோஸ் தரதை வந்து கம்மி பண்ணிக்கலாம். அவங்களோட கண்டிஷன், அவங்க கிட்னி ப்ராப்ளம் இருக்கா, வேறு ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா அப்படிங்கிற பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம டோஸை வந்து கம்மியோ அதிகமோ பண்ணி கொடுத்துக்கலாம். தென் கான்ட்ராஇண்டிகேஷன்ஸ்னால் யாரெல்லாம் இதை எடுத்துக்கவே கூடாது அப்படின்னா, முன்னாடியே ஒரு இன்ஃபெக்ஷன் வந்து வான்கோமைசின் எடுத்திருந்தாங்க, அவங்களுக்கு ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ரியாக்ஷன், ஏதாவது ரேஷோ அந்த மாதிரி முன்னாடியே வந்தவங்களுக்கு வந்து இதை எடுத்துக்கிறத அவாய்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கிட்னி ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க இதை மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிக்கலாம். ட்ரக் இன்ட்ராக்ஷன்ஸ்னால் எந்த ட்ரக்கோட இதெல்லாம் எடுத்துக்கவே கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். பைப்ராசிலின், டர்சபேக்டம் ப்ளஸ் வான்கோமைசின், அதாவது பெனிசிலினும் ஒரு ஆன்டிபயோட்டிக்கு, அதேமாதிரி வான்கோமைசினும் ஒரு ஆன்டிபயோட்டிக். இதில் ரெண்டுமே ஒரே கேட்டகரியில் வர ட்ரக்குங்கிறதுனால அதை எடுத்துக்கும் போது நெஃப்ரோடாக்சிசிட்டி லெவல் வந்து வரத்துக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் ஒரே கேட்டகரியில் வர ட்ரக்கு கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி லூப் டையூரெட்டிக், வான்கோமைசின், இது 2 ட்ரக்கும் வந்து, லூப் டையூரெட்டிக் வந்து ஒரு வாட்டர் பில், அந்த ட்ரக்கும் வந்து நெஃப்ரோடாக்சி, அதாவது பார்த்திங்கன்னா கிட்னியில் தான் ஒர்க் ஆகும். ஆனால் இது வந்து ஓட்டோடாக்சிசிட்டி காஸ் பண்ணுறதுக்கும் ரிஸ்க் வந்து அதிகமாக இருக்குது. அதாவது இயர் சம்மந்தப்பட்ட டாக்ஸிசிட்டி லெவல் வந்து அதிகமான நர்வ் டேமேஜ் அந்த மாதிரி. ஸோ அதையும் நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். தென் அமினோகிளைகோசைட்ஸ் ப்ளஸ் வான்கோமைசின். அமினோகிளைகோசைட்ஸும் வந்து அந்த ட்ரக்ஸில் இருக்கிற ட்ரக்ஸ்லாம் வரும்னா ஜென்டாமைசின், அமிகாசின், நியோமைசின், ஸ்ட்ரெப்டோமைசின், இந்த மாதிரி ட்ரக்கோட திரும்பியும் ஒரு வான்கோமைசின் கொடுக்கும்போது ஆன்டிபயோட்டிக்கோடு கொடுக்கும்போது ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நெஃப்ரோடாக்சிசிட்டி, ஓட்டோடாக்சிசிட்டி எல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. மோஸ்ட்லி வந்து 2 ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்குறாங்கன்னா அது வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ரெசிஸ்டன்ட் க்ரியேட் பண்ணும். ஆனால் டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷனை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி ஒரே ஒரு ஆன்டிபயோட்டிக் வந்து ஒரு 2 நாளோ 1 நாளோ எடுத்துக்காமல் ஒரு 7 டே 5 டே கோர்ஸாக எடுத்துக்கும் போது ரெசிஸ்டண்ட்டை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸ்லோ இன்ஃப்யூஷன்ஸ் கொடுத்தா அந்த ரெட்மேன் சிண்ட்ரம்க்கு இங்கே ஒரு இமேஜ் கொடுத்துருக்காங்க. அந்த ரெட் கலர் ரேஷ் மாதிரி ஆகிறது, ஸ்கின்ல வந்து ரேஷ் ஆகிறத அவாய்ட் பண்ணுறதுக்கு ஸ்லோவாக வந்து இன்ஃப்யூஷன் கொடுக்கலாம், ரேப்பிடாக கொடுக்காம. தென் இதோட சம்மரி பார்த்திங்கன்னா, ஓவராலாக ஒரு சம்மரியாக பார்ப்போம். இது கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியாஸ்க்கு மட்டும்தான் எஃபெக்டாக இருக்கும். கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியாவுக்கு திக்கான செல்வால் இருக்கும். அந்த திக்கான செல்வாலை உடைக்க வந்து சாதாரண ஆன்டிபயோட்டிக்ஸ்னால முடியாது. ஸோ அதனால் இந்த வான்கோமைசின் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. தென் ஐவியில் தான் இதை மோஸ்ட்லி கொடுப்பாங்க, அதுதான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் ஓரல் எதுக்காக எடுத்துக்கணுன்னா க்ளோஸ்ட்ரீடியஸ் டிஃபிசைலிஸ்க்கு மட்டும் ஓரல் கேப்சூல் ட்ரக்ஸ் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க. கிட்னியை வந்து நம்ம இதில் மோஸ்ட்லி நம்ம வாட்ச் பண்ணணும். ஏன்னா இதில் நெஃப்ரோடாக்சிசிட்டி அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வர்றதுனால கிட்னியில் தான் 90% எக்ஸ்க்ரீஷனும் இருக்கிறதுனால கிட்னியை வந்து நம்ம கிட்னி லேப் இன்வெஸ்டிகேஷன், பிளட் டெஸ்ட் எடுத்து நம்ம ரெகுலராக செக் பண்ணிகிட்டே இருக்கணும் இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுக்கும்போது. தென் இன்ஃப்யூஷன் வந்து ஸ்லோவாக தான் கொடுக்கணும். ஐவி கொடுக்கும்போது ரேப்பிடாக கொடுத்தா நம்மளுக்கு ரெட்மேன் சிண்ட்ரம்ங்கிற ஒரு கண்டிஷன் வரலாம். தென் ஃபர்ஸ்ட் லைன் ட்ரக் ஃபார் மெத்திசிலின் ரெசிஸ்டன்ஸ் ஸ்டாஃபிலோகோக்கை aureus. மெத்திசிலின் ட்ரக் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆகிறவங்களுக்கு இதை ஃபர்ஸ்ட் லைன் ட்ரக்காக நம்ம வான்கோமைசினை எடுத்துக்கிறோம். தேங்க்யூ. ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு ஃபார்மா தமிழ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.